சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்துடலாம். தமிழகத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 99% மருத்துவர்கள் பற்றாக்குறை இல்லை. அது தவிர நம்ம பயிற்சி மருத்துவர்கள், ஃபாரின்லேருந்து படித்த மருத்துவர்கள் மற்றும் பிஜிஸ், முதுகுநிலை மருத்துவர்கள், அவங்களும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மருத்துவர்கள் பற்றாக்குறை இல்லை, செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. அதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். கூடிய விரைவில் அதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ்லாம் நாங்கள் பிளான் பண்ணுறோம். நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் 90 நிமிடங்களில் 430க்கு மேற்பட்ட திட்டங்கள் சம்பந்தமாக ஆலோசித்தோம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி அந்த 90 நிமிஷத்தில் 430 திட்டங்களை எப்படி ஆலோசனை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. அதாவது ஒரு தமிழ்நாட்டிற்கான தொலைநோக்கு திட்டங்கள் 436 திட்டங்களை பற்றி ஒரு ப்ராடான ஓவர்வியூ கொடுத்தாங்க. ஒரு 3 அறம் பொருள் இன்பம், இந்த 3 பிரிவுகளுக்கு கீழே எந்தெந்த மாதிரி துறைகளில் எந்த மாதிரி திட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா திட்டங்களையும் சொல்லலை, ஒரு ப்ராட் அவுட்லைன் அந்த திட்டங்கள் பற்றியான ஒரு கையேடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு திட்டங்களும் நாங்கள் பேசல. தலைவர் அவர்கள் ஒரு நீண்டகால ஒரு திட்டத்திற்கான ஒரு விஷனை கொடுத்துருக்காரு. அனைத்து திட்டங்களும் அதே மாதிரி கண்டிப்பாக அது முடியாது. ஒரு 90 நிமிடங்களில் 406 திட்டங்கள் பற்றிலாம் நாங்கள் விரிவாக பேசல. அந்தந்த துறைக்கான திட்டங்கள் அந்தந்த கையேட்டில் இருக்குது. அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அதை பார்த்து அதை எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல முறையில் எடுத்து போகணுங்கிறது எங்களுக்கான அந்த உத்தரவை கொடுத்துருக்காரு. அதிமுக நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு ராதாகிருஷ்ணன் பேசும்போது அதிமுக என்னுடைய தாய் இயக்கம் அப்படிங்கிறாரு. அது சரியான சரியான வாதம் தானே? அது யாரு தாய் இயக்கம்? அது அதிமுக தாவேக்காக்கு தாய் இயக்கம் இல்லை. என்னன்னா அதிமுக மட்டும் இல்லை, பல்வேறு கட்சிகள் இருந்து இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு அரவணைக்கிறோம். பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்தவரை ஏன் வராங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த தேர்தலில் 108 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்காங்க. அது அதிமுக பொதுச் செயலாளர் அவர் எடுத்த முடிவு எல்லாமே தவறாக தான் போயிருக்கு. 2024 வேணான்னு சொன்னார். 2026 எலெக்ஷனில் பிஜேபியோட சேர்ந்தார். அது ஹைலைட்டாக இந்த தீர்ப்பை மதிக்காம திமுகவோட கூட்டணி சேர்ந்து சிஎம் ஆகும்னு நினைச்சாரு பாருங்க. அதுதான் அவர் எடுத்த சிறந்த முடிவு. அதை பிடிக்காம தான் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அதிமுக எந்த நிலைமை இருக்குன்னு மக்கள் பார்க்க தான் போறாங்க. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக மட்டுமே புள்ளி வச்சு காலி பண்ற மாதிரி இல்ல. களத்துல என்ன யதார்த்தமோ, களத்துல என்ன மக்கள் சூழல்ல மக்கள் மத்தியில் என்ன நிலவரமோ அதை தான் பேசுறோம். இப்ப ஒரு என்ன இருக்கிறதுங்க கரெக்டாக ஆர்டிகுலேட் பண்ணுறதுங்கிறது, என்ன நிலவரத்தை கரெக்டாக அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சு என்ன களத்தில் நிலவரம் இருக்கிறது தெளிவாக ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விஸ்டமோட சொல்லியிருக்காரு. அது கரெக்டாக களத்தில் எதிரொலிச்சது. அதுதான் நிலவரம். மருத்துவ பணியிடங்கள், மருத்துவ இடங்கள் அதில் நீதிமன்றம் போயிட்டோமா? அது என்ன சொல்லுவாங்க? அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற இப்போ மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கூட ஒரு அறிக்கையில் சொல்லியிருந்தாரு. இது மாதிரி தமிழக வெற்றி கழக அரசின் அலட்சியத்தால் நம்ம ஒன்றிய அரசுக்கு நம்ம சரண்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது மாதிரி இல்லை. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளில் தான் அப்படி சரண்டர் பண்ணியிருந்தோம், எந்த வித எதிர்ப்பும் இல்லாமல். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தமிழக ஒரு நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஒரு கட் ஆஃப் வச்சிருக்காங்க. அந்த கட் ஆஃப்க்கு மேலே இருக்கிறவங்க தான் எலிஜிபிள். இப்போ என்னாவது, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடங்கள் நிறைய சமயம் ஃபில் ஆக முடியல. ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் வில்லிங்காக இருக்காங்க, ஆனால் கட் ஆஃப் அதிகமாக இருக்கனால நம்ம ஃபில் பண்ண முடியல. அதனால என்ன ஆகுது, கடந்த 2 ஆண்டுகள் யூனியன் லிஸ்ட், அதாவது ஆல் இண்டியா கோட்டாவுக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க. கோவையில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் விளக்கமளித்து பேசினார். இந்த காட்சிகளை பார்த்தோம். 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.